இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெப்பாலை மற்றும் புயலின் தாக்கத்தால் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை. மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண உதவிகள் தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் விவாதித்ததாக தகவல். அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. மொத்தமுள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளில் 46 இடங்களை வென்றது. சிக்கிமில் மொத்தமுள்ள 32 சட்டப்பேரவை தொகுதிகளில் 31 இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. எதிர்த்து போட்டியிட்ட சிக்கிம் ஜனநாயக முன்னணி ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெறும் நிலையில் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்றே எண்ணப்பட்ட வாக்குகள். சட்டமன்றத்தின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைவதால் முன்கூட்டியே எண்ணப்பட்டன. அருணாச்சல பிரதேச மாநில வளர்ச்சிக்காக பாஜக இன்னும் அதிக உத்வேகத்துடன் பணியாற்றும் என பிரதமர் மோடி கருத்து. சிக்கிமின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியுள்ளதாகவும் வலைப்பதிவு. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு சென்னையில் 3 தொகுதிகளுக்கான பொது பார்வையாளர்கள் வருகை. 3 சட்டமன்ற தொகுதிக்கு 1 பொது பார்வையாளர் வீதம் 6 பொது பார்வையாளர்கள் சென்னை வந்தனர். தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கையின் போது சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல். வாக்கு எண்ணும் மையங்களில் தலா 1000 போலீசார் வீதம் மொத்தம் 39,000 பேர் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல். தென் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தோ அல்லது இயல்பை ஒட்டியோ வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பஞ்சாபின் மாதோப்பூர் அருகே 2 சரக்கு ரயில்கள் மோதி விபத்து. அமிர்தசரஸ் டெல்லி வழித்தடத்தில் ஏற்பட்ட விபத்தில் ரயில் ஓட்டுநர்கள் 2 காயம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 2 மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த சுங்க கட்டண உயர்வு நாளை நள்ளிரவு முதல் அமல். தமிழகம் முழுவதும் 29 தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாசின் கைப்பையிலிருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். கருணாசின் திருச்சி பயணத்தை ரத்து செய்து பாதுகாப்பு படை அதிகாரிகள் விசாரணை. தேனி மாவட்டம் போடி குரங்கணி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கொட்டக்குடி ஆறு மற்றும் கல்லாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என வனத்துறை எச்சரிக்கை. திருச்செந்தூர் கடலில் திடீரென எழுந்த ராட்சத அலையில் சிக்கிய 10 பேருக்கு காயம். கடலில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அலையில் இழுத்து வரப்பட்டு கரையோரமாக நின்றவர்கள் மீது மோதியதாக தகவல். இடைக்கால ஜாமீன் காலம் முடிந்த நிலையில் சரணடைவதற்கு முன்பு ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் கெஜ்ரிவால். கண்ணாட் பிளேஸ் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலிலும் வழிபட்டார். தொடர் கனமழையால் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பல இடங்களில் நிலச்சரிவு. நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தம். ஆந்திராவில் இருந்து பிரிக்கப்பட்டு தெலங்கானா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாட்டம். ஹைதராபாத்தில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி மலர் வளையம் வைத்து அஞ்சலி. மக்களவைத் தேர்தல் ஊடக கருத்து கணிப்புகள் குறித்த கேள்விக்கு காட்டமாக பதிலளித்த ராகுல் காந்தி. இந்திய கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் என்று கேட்டபோது சித்து மூஸ்வாலா 295 பாடலை கேட்டீர்களா என பதில். உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் உள்ள வனவிலங்கு பூங்காவை பார்வையிட்டார் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். கம்பி வேலிக்கு அருகே சென்று புலியை பார்வையிட்டார். 2023ஆம் ஆண்டுக்கான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டின் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்ட விராட் கோலிக்கு ஐசிசி வாழ்த்து. கோப்பை மற்றும் தொப்பியை வழங்கி சிறப்பித்த வீடியோவை வெளியிட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் ஐயர் சுருதி ரகுநாதனை திருமணம் செய்தார்.
திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் பங்கேற்று வாழ்த்து. பிறந்த நாளையொட்டி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தமது ஸ்டுடியோவில் ரசிகர்களை சந்தித்தார் இசையமைப்பாளர் இளையராஜா. நீண்ட வரிசையில் நின்று இளையராஜாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ரசிகர்கள். தனுஷ் நடிப்பில் உருவாக்கி வரும் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பயோபிக் திரைப்படம் பிறந்த நாளை ஒட்டி புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.